கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். காலையில நாம் பார்த்தபடி அவர் தருகிற நன்மை மட்டுமல்ல, அவர் தடுக்கிற கெடுதலும் நமக்கு நன்மை. புரிஞ்சுக்குங்க, அவர் நமக்கு தருகிற நன்மை மட்டும் நன்மை நாம நினைக்கிறோம். அவர் நமக்கு தடுக்கிற கெடுதலும் நன்மை. ரெண்டையும் புரிஞ்சு அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தணும். அதே மாதிரி ரோமர் 8:28 படி அவர் தருகிற நன்மை மாத்திரமல்ல, அவர் தடுக்காமல் விடுகிற கெடுதலும் நன்மைக்கு. இதையும் புரிஞ்சு நாம கர்த்தரை பின்பற்றணும். ரெண்டுமே வித்தியாசமானது. அவர் தருகிற நன்மை மட்டும் நமக்கு நன்மை இல்லை, அவர் தடுக்கிற கெடுதலும் நமக்கு நன்மை. அதே மாதிரி அவர் தருகிற நன்மை மாத்திரம் அல்ல, அவர் தடுக்காமல் விடுகிற சில தீமைகளும் கெடுதல்களும் நமக்கு நன்மைக்கே. நன்மையேன்னு சொல்ல, நன்மைக்கேங்கிற. கெடுதல் நன்மை ஆகாது, பட் கெடுதல் நன்மைக்கு ஆக முடியும். தீமை தான். தீமை ஒருபோதும் நன்மையாகாது, பட் தீமை நன்மை உண்டாக உதவும். சரியா? ரெண்டுமே வேற. ஆமென். யோவான் 15 அதிகாரம் 5 வாசிக்கலாம். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னையல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. அந்த வசனத்திலிருந்து ஒரு சத்தியம். கொடியின் வேலை அப்படின்னு இருக்குங்களா? என்ன வேலை? கொடியின் வேலை என்ன சிஸ்டர்? கண்ணு கொடுக்கிறதா? கனி கொடுக்கிறது. வேற? கொடியின் வேலை என்னென்ன? ஓகே, கனி கொடுக்கணும். வேற? கொடியின் வேலைகள் என்னென்ன? ஒரு செடியில கொடி வேலை என்ன? கனிகள் கொடுக்கிறது. சரி, பூ பூக்கிறது. அப்புறம் ஒரு செடியில கொடியுடைய பங்கு என்னன்னு கேட்கிறேன். சரி, கனெக்ஷன்ல இருக்கிறது. அப்புறம் அவ்வளவுதானா? அவ்வளவுதான். அந்த படத்தை பார்த்தா சொல்லுங்க, கொடியின் வேலை என்னன்னு லிஸ்ட் போட்டா. வளர்றது நல்ல வேலைல. படர்றது, வளர்றது. பச்சை கலரா இருக்கிறது. அப்புறம் கொடி வேலைன்னு லிஸ்ட் போட்டா அவ்வளவு சொல்லலாம் நீங்க. இலை விடுறது. சரி, ஓரளவுக்கு இருக்கா. செழிப்பா இருக்கிறது, ஹெல்த்தியா இருக்கிறது. ஓகே, இது எல்லாமே என்ன வேலை? இது எல்லாமே எதோட வேலை? கொடியின் வேலையா செடியின் வேலையா? அந்த படத்தை பார்த்தே பேசுங்க, எல்லாமே புரியும் உங்களுக்கு. இது எல்லாமே கொடியின் வேலையா செடியின் வேலையா? கொடியின் வேலை மாத்திரமே. கரெக்டா? சரி, கொடியின் வேலைய, இந்த மாதிரியான கொடி வேலைகளை கொடிதான் செய்ய முடியும். கொடியின் வேலைய கொடி மாத்திரமே செய்ய முடியும். கொடியின் வேலைய
கொடி மாத்திரமே செய்ய முடியும். கொடிக்கு பதிலா செய்ய செடியால முடியாது, முடியாது, முடியவே முடியாது. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ட்ரூத். யோவான் 15:5 நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சத்தியம். கொடிக்குன்னு வேலைகள் உண்டு. நம்பர் 1. அப்படி இருக்கிற அந்த வேலைகளை கொடி மட்டும்தான் செய்ய முடியும். கொடிக்கு பதிலா செடி செய்ய முடியாது. ஃபார் அன் எக்ஸாம்பிள், செடி கனி கொடுக்காது. கொடிக்கு பதிலா செடி கனி கொடுக்குமா? கொடிக்கு பதிலா செடி இலை விடுமா? கொடிக்கு பதிலா செடி இந்த பக்கம் வளருமா? கொடிக்கான வேலைய கொடிதான் செய்ய முடியும். அப்கோர்ஸ் இணைப்புல இருந்தாலும் ஸ்ட்ராங்கா புரிஞ்சுக்குங்க அந்த பாயிண்ட. கொடிக்குன்னு வேலை இருக்கு. அந்த வேலைய கொடிதான் செய்ய முடியும். ஒரு காலத்திலும் கொடிக்கு பதிலாக செடி செய்யவே முடியாது. செய்யக்கூடாதுன்னு இல்ல, செய்ய முடியாது. செய்ய மாட்டேன்னு இல்ல, செய்ய முடியாது. இதத்தான் கிறிஸ்டியானிட்டில எப்படி பேசுவாங்கன்னா, நம்ம வழி நாம தான் பார்க்கணும், கர்த்தர் எப்படி பார்ப்பாரு? இட்ஸ் கரெக்ட், ரைட். ஜெபம் பண்ற வேலையை நம்ம பார்க்கணுமா, கர்த்தர் பார்ப்பாரா? புகழ்ற வேலையை நாம பார்க்கணுமா, கர்த்தர் பார்ப்பாரா? என்ன பிரதர் சொல்றீங்க? பைபிளை நீங்க படிக்கணுமா, கர்த்தர் படிப்பாரா? நான் உங்களுக்கு பதிலாக கர்த்தர் படிப்பாரு? பசிச்சா நீங்க சாப்பிடணுமா, கர்த்தர் சாப்பிடுவாரா? உங்களுக்கு பதிலாக கர்த்தர் சாப்பிட்டா உங்க பசி நிறைஞ்சிருமா? ரைட் கொஸ்டின். இந்த சத்தியத்தை நீங்க அறிய தவறிடக்கூடாது. கொடிக்குன்னு என்ன இருக்கு? வேலைகள் இருக்கு. அந்த வேலைகளை கொடிதான் செய்ய முடியும். ஒரு காலத்திலும் கொடிக்கு பதிலா நீ கனி கொடுக்க முடியலையா? ஒதுங்க, நான் கனி கொடுக்கிறேன். செடி செய்ய முடியாது. கிளியரா? பைபிள் நம்ம தான் படிக்கணும். ஒரு காலத்திலும் நமக்கு பதிலா கர்த்தர் படிக்க மாட்டார். நாம தான் வேலைக்கு போய் சம்பாதிக்கணும். ஒரு காலத்திலும் நமக்கு பதிலா கர்த்தர் வேலைக்கு போக மாட்டார். நாம தான் கஷ்டப்பட்டு வாழ்க்கையில முன்னேறணும். ஒரு காலத்திலும் நமக்கு பதிலா அவர் கஷ்டப்பட்டு நம்ம வாழ்க்கையை முன்னேற்ற மாட்டார். கிளியரா அதை புரிஞ்சுக்குங்க. இந்த கொடி சத்தியம் ரொம்ப ஆழமானது. ஒரு காலத்திலும் கொடி வேலைய செடி செய்ய முடியாது. ஆண்டவரை பின்பற்றுகிற இந்த வாழ்க்கையில, ஆண்டவரை சார்ந்து வாழ்கிற வாழ்க்கையில நாம அறிஞ்சிக்க வேண்டிய மஸ்ட் நோயிங் ட்ரூத் அது. செய்யாது. இந்த பாயிண்ட் தெளிவா 2 பாயிண்ட் சொல்லியிருக்கோம். என்ன பாயிண்ட்? கொடிக்கென்று தனிப்பட கொடி செய்யும்படி வேலைகள் கொடிக்கு உண்டு. எழுதி வச்சுங்க அதெல்லாம். நம்பர் 1. நம்பர் 2, அந்த வேலைகளை கொடிதான் செய்ய முடியும். ஒரு காலத்திலும் கொடிக்கு பதிலாக செடி செய்யவே செய்யாது. அதனால ஆண்டவரே, ஜெபிக்க முடியல, எனக்கு பதிலா நீங்க ஜெபிங்க ஆண்டவரே. மதியீனம், புத்தியீனம். நம்பர் 2 சொல்லியாச்சா? இதை நீங்க எந்த அளவுக்கு பிலீவ் பண்றீங்களோ, இப்ப நான் சொன்ன 2 சத்தியத்தை, அத சத்தியம்னு எந்த அளவுக்கு, சரிதான் எந்த அளவுக்கு, உண்மைதான் எந்த அளவுக்கு நீங்க ஒத்துக்கொள்கிறீங்களோ, இப்ப சொல்ல போற 3ஆவது பாயிண்ட நீங்க ஒத்துக்கணும்.
இந்த 2 பாயிண்ட் அங்கீகரிக்கப்பட்ட பாயிண்ட் கிறிஸ்தவ சமுதாயத்துல. நான் சொன்ன 2 பாயிண்ட்டுமே அங்கீகரிக்கப்பட்ட பாயிண்ட், மறுப்பே இல்லாத பாயிண்ட். ஓகே, இப்ப 3வது பாயிண்ட் சொல்ல போறேன். என்னவா இருக்கும்? கெஸ் பண்ணியிருக்கிறது யாரு? 3வது பாயிண்ட் கரெக்ட். இவ்வளவு கொடியை பற்றி ஆணித்தரமா நாம பிலீவ் பண்ற நாம 3வது நான் புரிஞ்சுக்க வேண்டியது, அங்கதான் மிஸ் ஆனோம். நம்ம வேலையை நாம தான் பார்க்கணும், நம்ம வேலையை நாம தான் பார்க்கணும், நம்ம வேலையை நாம தான் பார்க்கணுங்கிறத திரும்ப திரும்ப மாறுதட்டி பேசி இருக்கிறோம் நம்ம. அது ஒரு ட்ரூத், உண்மை அது. ஆனா 2வது பாயிண்ட பேச 3வது பாயிண்ட் அது 2வது பக்கம். அது ஒரு பக்கத்தை பேசிட்டோம், கொடி பக்கத்தை பேசிட்டோம். ஆனா கொடியினுடைய ஒரு எபிலிட்டி இருக்கு, அதை காண தவறிட்டோம், அறிய தவறிட்டோம், பேச தவறிட்டோம், உணர தவறிட்டோம். அதனாலதான் ஜீசஸ் சொன்னார் அந்த வார்த்தையை. அடுத்து வரேன் நான். ஆனா செடி செய்ய வைக்காம கொடியின் வேலையை செய்ய கொடியால முடியாது, முடியவே முடியாது. இது 3வது பாயிண்ட். இந்த 3rd பாயிண்ட்ல ஸ்ட்ராங் ஆகணும், திரும்ப திரும்ப ஸ்ட்ராங் ஆகணும். 3rd பாயிண்ட். 2 பாயிண்ட்டும் நமக்கு வெட்ட வெளிச்சம். நமக்கே அது தெரியும், ஆமா நமக்கு வேலை இருக்கே, நமக்கு பதில் அவர் இப்படி செய்வாரு, நம்ம தான் செய்யணும், எல்லாமே வெட்ட வெளிச்சம். பட் 3வது பாயிண்ட் அதுதான் யோவான் 15 நமக்கு புரியணும். கொடி வேலைன்னு சொல்றீங்கல்ல, அந்த கொடி வேலைய கொடிதான் செய்யணும்னு சொல்றீங்கல்ல, அத செடி செய்ய வைக்காம கொடியால செய்ய முடியாது. இதுதான் என்ன இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. இதத்தான் சொல்றார். அப்ப நம்ம வேலை பிரதர், இதெல்லாம் நம்ம வேலை பிரதர், நம்ம வேலையை நாம தானே பார்க்கணும். கர்த்தர் எப்படி பார்ப்பாரு? உண்மை பிரதர் நீ சொல்லணும், உண்மை நீ சொல்ற. பட் ஒன்னும் இருக்கு, நீங்க புரிஞ்சுக்க தவறுன ஒரு சத்தியம். நம்ம வேலையை நாம தான் பார்க்கணும், ஆனா தலைவர் பார்க்க வைக்காம பார்க்க முடியாது பிரதர். அப்படி வரணும். இதத்தான் அதாவது ஆண்டவர் நம்ம யாரு அப்படின்னு காண்பித்த விஷயங்கள் ஏராளம். நம்மள யாருன்னு நமக்கு காட்டி கொடுத்த விஷயங்கள் ரொம்ப இருக்கு. பேதுரு ரொம்ப பேசினான வாய்கிலிய பாத்திய, என்ன இன்னும் நீ விசுவாசிக்கல, இன்னும் நீ உயிருக்கு பயப்படுற. பேதுரு காமிச்சு கொடுக்கிறார். கரெக்டா? இந்த மாதிரி நம்முடைய குணங்களை, நம்முடைய புத்திகளை தேவன் நிறைய நம்முடைய விசுவாச லெவல், ஃபெய்த் லெவல் சோதிச்சு நம்மளுக்கு காமிச்சு கொடுப்பாரு. இவ்வளவுதான்டா நீ, இவ்வளவுதான் உன்னால இருக்க முடியும், அடுத்து முன்னேற இருக்கு, சரியா? டெஸ்ட் வச்சு நம்முடைய மார்க்கை நம்மளுக்கு காட்டுவார். இவ்வளவுதான் நீ. இந்த மாதிரி தேவன் நம்மளை பத்தி, நம்ம விஷயங்களை பத்தி நமக்கு காண்பித்து கொடுத்த காரியங்கள் ஏராளம் எக்கச்சக்கம். ஒவ்வொரு சம்பவத்திலும் நம்மளுக்கு காமிச்சு கொடுத்துருவார். நீ இவ்வளவுதான். ஆபிரகாம் யாருன்ட்டு அவனை சோதிச்சு அவனுக்கே காமிச்சு கொடுத்தாரு. இந்த மாதிரி நம்ம யாரு அப்படின்னு நம்மளை காமிச்சு கொடுத்த காரியங்களையே ரொம்ப 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 ஹைலைட் என்ன அப்படின்னா, நாம ஒரு கொடி. அதை காமிச்சு கொடுத்ததான் ஹைலைட், த மேக்சிமம். அவர் நிறைய காமிச்சு கொடுத்துருக்கிறாரு. பட் இதுல பியூட்டி என்ன, ஹைலைட் என்ன, மெயின் என்ன, ஹெட் என்ன கேட்டீங்கன்னா, நீ ஒரு கொடி. இட்ஸ் ஈக்குவல் டு செய்ய வச்சா செய்யற ஜாதி. இதுதான் ஹைலைட். இது அவர் காமிச்சு கொடுத்தார். தட் மீன்ஸ் என்னுடைய குணங்களை அவர் காமிச்சு கொடுத்ததை விட என்னுடைய ஒரிஜினலை காமிச்சு கொடுத்தாரு இல்லையா, என்னுடைய நேச்சரை காமிச்சு கொடுத்தது ஹைலைட். என்னுடைய பேஸ், என்னுடைய டிசைன், அதை காமிச்சு கொடுத்தாரு. அதான் ஹைலைட்.
அவர் என் குணத்தெல்லாம் காமிச்சு கொடுத்துட்டு என்னுடைய நேச்சரை காமிக்க தவறும் பட்சத்தில் எனக்கு போராட்டம் ஓயாது, எனக்கு நிம்மதி வராது. கரெக்டா இல்லையா? சத்தியம் தானே அது? அப்ப ஆண்டவரை நான் எப்பவுமே இப்படி ஸ்தோத்திரம் பண்ணுவேன். நிறைய விஷயங்களை காமிச்சு கொடுத்தீங்க ஆண்டவரை, என் குணத்தை நிறைய காமிச்சு கொடுத்துருக்கீங்க, என்னுடைய விசுவாச லெவலை காமிச்சு கொடுத்துருக்கீங்க, நான் யாரும் நிறைய காமிச்சு கொடுத்துருக்கீங்க. ஆனா என்னுடைய ஒரிஜினல் என்ன, நான் என்னுடைய அமைப்பு என்ன, என்னுடைய டிசைன் என்னன்னு காமிச்சு கொடுத்தீங்க பாருங்க. அங்கதான் நீ ஜெயிச்சிங்க அப்படிம்பேன். அங்க நீ ஜெயிச்சிட்டீங்க என்ன, அதை நீ மிஸ் பண்ணீங்கன்னா நான் என்ன செய்வேன்? நான் என்ன செய்வேன்? நீ இப்படிடா, நீ இந்த இடத்துல, அதாவது நீ இந்த இடத்துல இலை கொடுக்கணும், அங்க இலை இல்லாம இருக்கு, இது கொஞ்சம் இப்படி வளர்ந்துருக்கணும்டா, பத்தியா இப்படி கொஞ்சம் போயிருக்கணும்டா, கனி 2 தான் இருக்கு, 4 வந்திருக்கணும், இதெல்லாம் உன்கிட்ட இல்லடா, இதெல்லாம் இருக்கு பரவாயில்ல, இப்படி என்கிட்ட என்னைய பத்தி நீங்க இவ்வளவு தூரம் காமிச்சு கொடுத்து எல்லாம் ஓகேடா, செய்ய வச்சதாண்டா கனி, அப்படி காமிக்க தவறிட்டீங்கன்னா என்ன ஆகும் என் நிலைமை? அவுட்ல. தேர்ட் பாயிண்ட் மிஸ்ஸிங். அதான் கிறிஸ்டியன்ல ஒரே போராட்டம், சமாதானமே இல்லை. அதனால இது காமிச்சு கொடுக்க வேண்டிய சத்தியம். கொடி சத்தியங்கிறது ரொம்ப பிரசித்தமா வெளியே வர வேண்டிய சத்தியம். அது அடங்கி மூடி கிடக்கு, ஓரத்துல கிடக்கும், மார்க்கெட்டுக்கு வெளியே வரணும், அது சந்தையில வச்சு முன்னாடி விற்கணும், கூகி விற்கணும். அதை அதெல்லாம் விடுதலை வராது, சமாதானம் வராது. அதான் ஒரு ஊழியக்காரர் சொன்னாரு, கர்த்தர் யாருன்னு அவரை நம்ம காமிச்சு கொடுத்ததோட நிக்காம நம்மளை யாருன்னு காமிச்சு கொடுத்தாரு பாருங்க, அங்கதாங்க ஜெயிச்சாருன்னு ஒருத்தர் ஊழியக்காரர் சொன்னார். அதான் உண்மை. நம்மளை யாருன்னு அவர் காமிச்சு கொடுக்கணும், அவர் மட்டும் யாரும் காமிச்சு கொடுத்தா முடிஞ்சு, ஒண்ணும் செய்ய முடியாது நம்ம. ஆமீன் சொல்லுங்க. அப்ப 3வது பாயிண்ட் என்னது? அவர் செடி செய்ய வைக்காம கொடியின் வேலையை செய்ய கொடியால முடியவே முடியாது. பைபிள் படிக்கிறது என் வேலை தான், அது எனக்கே உரிய வேலை, என்னால மட்டும்தான் செய்ய முடிஞ்ச வேலை. எனக்கு பதிலா கர்த்தர் ஒரு காலத்துல செய்ய மாட்டார். பட் பைபிளை அவர் படிக்க வைக்கணும். இந்த பாயிண்ட் புரிஞ்சு போச்சுன்னா படிக்க வைங்க ஆண்டவரேன்னு கதை ஆரம்பிச்சிருவான். இந்த பாயிண்ட் புரியாதவன் தான் குற்றமான சர்ச்சோட அலையிறான். படிக்கல இன்னைக்கு, பாவியோ பாவம் செஞ்சுட்டு படிக்கல, அவங்கெல்லாம் படிச்சிருக்காங்களாமே நம்ம படிக்கல, எல்லாமே வரத்தான் செய்யும். இந்த பாயிண்ட் உங்களுக்கு புரிஞ்சாதான் விடுதலை. ஜெபிக்க ஓடிடுவான். அவர் படிக்க வச்சாத்தானமே ஜெபிக்க ஓடிடுவான். அதான் தாவீதை பார்த்தீங்கன்னா, என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும், இப்படியே பிரேயர் பண்ணுவார் அவர். ஏன் ஏன் முடியாது? நீங்க காத்துக்கிட்டீங்கன்னா காத்துக்கப்படும் அப்படின்னு சொல்றேன். நல்லா புரிஞ்சிருக்கிறாரு தாவீதெல்லாம். பட் இந்த ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் இயேசுதான் வந்து பேசுறாரு. பட் அந்த அவங்களுடைய இயல்புகளை சங்கீதத்துல நிறைய காமிச்சிருக்கிறாங்க மனுஷங்க. என்னுடைய நேச்சர் இதான்ட்டு இத சொல்லாம சொல்லிட்டே இருப்பாங்க, நிறைய இடத்த நீங்க பார்க்கலாம். ஆமீன் சொல்லுங்க. அப்ப இந்த 3 பாயிண்ட் புரியுதுங்களா? எழுதி வைங்க, இது ரொம்ப ஹைலைட்டான பாயிண்ட், நல்லா புரிஞ்சுக்கணும். முதல் பாயிண்ட் என்னது? கொடிக்கென்று தனிப்பட வேலைகள் உண்டு. கொடி செய்யும்படிக்கு கொடிக்கென்று தனிப்பட வேலைகள் உண்டு. அது என்னான்ட்டு நீங்க பாத்துக்கணும். அதே மாதிரி நமக்கென்று மனிதன் செய்யும்படி தனிப்பட அவனுக்கு வேலைகள் உண்டு. சும்மா இல்லை, அவனுக்கு வேலை இருக்கு. நம்பர் 1, அந்த வேலைகளை கொடிதான் செய்ய முடியுமே தவிர ஒரு காலத்திலும் கொடிக்கு பதிலாக செடி செய்யாது. அதே மாதிரி மனிதனுக்கென்று தனிப்பட இருக்கிற வேலைகளை மனிதன் தான் செய்ய முடியுமே தவிர ஒரு காலத்திலும் மனிதனுக்கு பதிலாக தெய்வம் செய்ய மாட்டார். மோசேதான் கோலை தூக்க வேண்டும், தேவன் தூக்க மாட்டார். ஆனா தேவன் செய்ய வைக்காம மோசே கோலை தூக்க முடியாது. இங்கதான் சொல்ல வரேன். 3வது ஏரியா அவுட்டு. தேவனுக்கு
மனிதன் தான் கீழ்ப்படிய வேண்டும். இது மனிதனுக்கான வேலை. மனிதனுக்கு பதிலா தேவனுக்கு கீழ்ப்படிவாரா? மாட்டார். ஆனா அவர் கீழ்ப்படிய வைக்காம மனிதனால கீழ்ப்படிய முடியாது. இந்த பாயிண்ட புரிஞ்சுக்கங்க தான் கதறேன் நான். முடியாது. இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உண்மையான மனது ஜெபிக்கத்தான் ஆரம்பிக்கும். அவர் முகத்தை தேடும், அவர் நோக்கி கதரும். ஆமீன் சொல்லுங்க. ஆமீனா? கர்த்தர் நல்லவர். இது யோவான் 15:5 நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு டீப்பஸ்ட் ட்ரூத். அப்படியே 3 பாயிண்ட் அப்படி எழுதி வைங்க. ஆமீன். அவரை பார்க்கணுங்கிற, கர்த்தரை பார்க்கணுங்கிற தவிப்பு, கர்த்தர்ட்ட பேசணுங்கிற தவிப்பு, கர்த்தரோட பழகணுங்கிற ஒரு தவிப்பு நமக்கு இருந்தும், அண்டர்லைன், ஐயோ அவரை பார்க்கணுமே, ஐயோ அவர்கிட்ட பேசணுமே, அவரை தரிசிக்கணுமே, அவர் பார்க்கணும் ஆசையா இருக்கே, அவர்கிட்ட பேசணும்ட்டு எனக்கு ரொம்ப கொல்ல பிரியமா இருக்கே, ஐயோ வேதத்தை வாசிக்கணுமே, ஐயோ அவரை பாடி புகழணுமே, ஐயோ இதை பத்தி பேசணுமே, அவரை பத்தி பேசணுமே 4 பேர்ட்ட, இந்த மாதிரி ஒரு அங்கலாய்ப்பு, இந்த மாதிரி ஒரு ஏக்கம், இந்த மாதிரி ஒரு தவிப்பு நமக்கு இருந்தும் அவர் அதை நம்மளை செய்ய வைக்கல அப்படின்னா, கவனிங்க, கொடி சத்தியத்தோட பின்னி பிணைஞ்ச சத்தியம் அது. அவரை பார்க்கணுன்ட்டு எனக்கு தவிப்பு இருக்கு, ஆனா அவரை நமக்கு காட்டல அப்படின்னா, தவிப்பு யாருக்கு இருக்கு? நமக்கு. இதை யார் நிறைவேற்றணும்? அவர். எனக்கு ஆசை இருக்கு, ஆனா ஆசை அவர் தான் என்ன செய்யணும்? ஆசைப்படுறது நான் தான், என்னாலதான் முடியும், நான் தான் செய்யணும் அதை. பட் ஆசை யார் தான் நிஜமாக்கணும்? அவர் தான். அதான் செடி கொடி திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கும். ஆனா ஓப்பன் ஸ்டேட்மெண்டா புதிய ஏற்பாடுல தான் யோவான் 15 ரெக்கார்டா இருக்குது. மற்ற முழு பைபிள்லயும் இது வரத்தான் செய்யும். அதை தெளிவா அடிச்சு பேசி போயிட்டாரு கிளியரா. இது தாண்டா அப்படின்னு சொல்லி காமிக்கிறாரு மட்டும். ஆசைப்படத்தான் பிறகு முடியும், நிறைவேற்றிக்க முடியும், எல்லா இடத்துக்குமே தெரியும். அதான் இது. அப்ப பாருங்க, பார்க்கணுங்கிற ஆசை, தவிப்பு, ஏக்கம் எனக்கு இருந்தும் அவரை எனக்கு காட்டல அப்படின்னா, ஓகே, அவருக்கே அக்கறை இல்லைன்னா நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்றது சரி. எங்க நான் ஏங்குறேங்க, எங்க நான் தவிக்கிறேங்க. இன்னைக்கு காமிச்சிட மாட்டாரா, நாளைக்கு காமிச்சிட மாட்டாரா, இன்னைக்கு பேசிட மாட்டாரா, நாளைக்கு பேசிட மாட்டாரா, ஏக்கங்க இருக்குங்க. பட் அது இன்னும் அவர் செஞ்சு தகுந்த மாதிரி இல்லை அப்படின்னா போராட முடியாது. இட்ஸ் ஓகே. அவருக்கே அக்கறை இல்லைன்னா நம்ம என்ன செய்ய? இப்ப யாருக்கு அக்கறை வேணும்? அவருக்கு அக்கறை இல்லாம இல்லை, நம்ம என்னன்னு பாக்குறாரு. அவர் அக்கறை இல்லாமலாம் இல்லை. நம்ம என்ன லெவல்ல இருக்கிறோம், அந்த சத்தியத்துல எப்படி புரிஞ்சு வச்சிருக்கிறோம், மெயின்டைன் ஆகுறோமா, டிஸ்டர்ப் ஆகி வெளியே போறோமா, முயற்சி எடுக்கிறோமா, குதிக்கிறோமா, எல்லாமே செக்கிங் பாயிண்ட் தான். எல்லாமே செய்வார். அப்ப தவிப்பு எனக்கு இருந்தும் தவிப்ப அவர் அடக்கல அப்படின்னா, அப்ப நீங்க சொல்ல வேண்டியது, நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் அந்த வார்த்தையை, ஓகே உங்களுக்கே அக்கறை இல்லைன்னா நான் என்ன செய்ய? எனக்கு உங்களை பார்க்கணுங்கிற அக்கறை எனக்கு இருக்கு. உங்களுக்கு காட்டணுங்கிற அக்கறை இருந்தா காட்ட போறீங்க. நீங்க இன்னும் காட்டல, உங்களுக்கு இல்லைன்னா எனக்கு என்ன செய்ய? நான் என்ன செய்ய ஆண்டவர்? இட்ஸ் ஓகே, வந்துட்டே இருப்பேன். இட்ஸ் ஓகே. ஆமைனா இல்லையா? கொடி சத்தியம் தெரிஞ்சா இந்த மாதிரி வருவாங்க. இல்ல பிரதர் அப்படி இப்படியே அதுல பரலோகத்தை அசைக்கணும் பிரதர், அப்படி வரக்கூடாது பிரதர், அசைக்கணும், உங்க ஜபம் தான் எழுப்போம் இப்படி அவங்க பேசுவாங்க. தெரியலனால அப்படி பேசுவாங்க. நான் அப்படி பேசியிருக்கேனாலும் சொல்றேன். நான் இங்க போயிடுவோம் டக்குன்னு. கொடி சத்தியம் புரிஞ்சு போச்சுன்னா நம்ம வால் நீண்டுட்டு இருக்காது, சுண்டு கிடக்கும்.
சுயம் சுருண்டு போய் கிடக்கும். தெரியல அப்படின்னா அது வாடுக்கு வளர்ந்து கிடக்கும். ஆமீன். சரி, இப்ப தவிப்பு இருந்தும் தவிப்பு அவர் நிறைவேற்றல அப்படின்னா இப்படி சொல்றது சரிதான். ஓகே, அவருக்கே அக்கறை இல்லை, விடு. அதாவது அவருக்கே அக்கறை இல்லாத ஒரு விஷயத்துல நமக்கு அக்கறை இருந்து என்ன செய்ய? யோசிச்சு பார்த்தீங்கன்னா நினைக்காது. அவரை நமக்கு காட்டணும் அப்படின்னு அவருக்கே அக்கறை இல்லைன்னா நமக்கு அக்கறை இருந்து என்ன செய்ய? செடி இவ்வளவு கனி கொடுக்கணுங்கிற கொடி இவ்வளவு கனி கொடுக்கணுங்கிற அக்கறை செடிக்கு இல்லைன்னா கொடிக்கு அவ்வளவு கனி கொடுக்கணுங்கிற அக்கறை வந்து கொடி என்ன செய்ய? இதுதான் கேள்வி. அது என்ன செய்ய? அக்கறை எங்க இருக்கணும்? ஒண்ணுமே அந்த கொடியுடைய அக்கறை ஒண்ணுமே செய்ய முடியாது. வாதிக்கப்பட வேண்டியதான், போராட வேண்டியதான். அது ஒண்ணுமே செய்யாது. செடிக்கு அக்கறை இருக்கணும். அது மாதிரி தேவனுக்கு அக்கறை இல்லாத பட்சத்துல நமக்கு அக்கறை இருந்து, தேவனுக்கு அக்கறை இல்லாத ஒரு விஷயத்துல நமக்கு அக்கறை இருந்து ஒன்னத்தையும் சாதிக்க முடியாது. எழுதி வச்சுக்க, அதெல்லாம் ஒண்ணுமே செய்ய முடியாது. அதே நேரத்துல அவருக்கு அக்கறை இருக்கிற விஷயத்துல நமக்கு அக்கறை இல்லாம போகாது. இல்லை அப்படின்னா அவருடைய அக்கறைய எண்ணிலே அவரால் நிறைவேற்ற முடியாது. அதனாலதான் அவருக்கு ஒரு விஷயத்துல அக்கறை இருக்குன்னா அந்த அக்கறையை நம்மகிட்ட பாஸ் பண்ணிடுவாரு. இந்த பகுதியில் ரசிக்கப்படா பாருண்டா அப்படின்னா பாரத்தை பாஸ் பண்ணிடுவார். ஊழியனுக்கு பாரத்தை பாஸ் பண்ணி விடுவார். அப்பதான் அவருடைய பாரம் இங்க ஃபுல்ஃபில் ஆகும். கொஞ்சம் கொஞ்சமா மோசேட்ட தேவன் இஸ்ரவேலர்களை ரட்சிக்கணுமே அப்படிங்கிற பாரத்தை மோசேட்ட கொஞ்சமா வச்சார். அவனுக்கே தெரியாம வச்சார். வச்சோன்னு தான் விடுறான்னு வர ஆரம்பிச்சிட்டான். மோசே கொஞ்சமா வச்சார். மோசேட்ட பாரமே அவர் வைக்கல அப்படின்னா என்ன செய்வான்? மோசே 2 நாள் போவார், 3 நாள் வண்டி கட்டிடுவாரு, வண்டி ரூட்டை மாத்திட்டுருவாரு. இதை புரிஞ்சுக்குங்க. இப்படிதான் தேவன் கிரியை செய்வார். ஒரு விஷயத்துல அவருக்கு ஒரு பாரம் இருக்குன்னா அந்த அந்த விஷயத்த இவனை வச்சு செய்யணும் அப்படின்னா அந்த பாரத்தை அவனுக்குள்ள வச்சு 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 பேக் பண்ணி ரெடி பண்ணி அனுப்பி விட்டுருவாரு. அப்பதான் இவர் 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 நினைச்சதை அவன் மூலமா செய்ய முடியும். அவன் மூலம் செஞ்சிருவாரு. தேவன் இஸ்ரவேலர்களை எகிப்துல இருந்து ரட்சிக்கணும்னு நினைக்கிறாரு. அவர் நினைப்ப மோசையை கொண்டு செஞ்சு முடிச்சிடுறாரு. அப்ப மோசையை கொண்டு அந்த வேலையை செய்யணும்னா இவர் என்ன நினைக்கிறாரோ மோசை அதை நினைக்கணும். என்ன முடியாதுல்ல. இதெல்லாம் வந்துட்டு ஒரு மாதிரியான லால ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்கு, சிஸ்டத்துல ஃபங்க்ஷன் ஆகுது. இது ஒரு சிஸ்டம். இப்படித்தான் செய்வாரு. அதான் திடீர்னு ஊழியருக்கு ஒரு மாதிரியே பாரம் வரும். பாரம் வருதுன்னா புரிஞ்சுக்கணும், தலைவருக்கு பாரம் இருக்கு, அந்த பாரத்தை உள்ள ஊசியை போட்டு இறக்குறாரு. அதான் இந்த ஊழியம் அழுகுறான். திடீர்னு எழுப்பினருக்கு அழுகுறான். சும்மாதான் இருந்தாங்க, எழுப்பின வச்சு உடனே அழுகுறான். இதுக்கு அதான் இந்த பாரம் வச்சிட்டாரு. அப்ப அந்த பாரத்தை வச்சுட்டாருன்னா என்ன நடக்க போகுது? எழுப்பின நடக்க போகுது. வச்சிட்டாரு, விடமாட்டாரு. ஆமேன். அப்ப என்ன சொல்ல வந்தேன்னா அவருக்கு அக்கறை இல்லாத விஷயத்துல நமக்கு அக்கறை இருந்து நோ யூஸ். அதான் நம்பர் 1 தவிப்பு. ஆனா அவரு நோ யூஸ். அதே மாதிரி அவருக்கு அக்கறை இருக்கிற விஷயத்துல எனக்கு அக்கறை இல்லாம போகாது. இதையும் புரிஞ்சுக்கணும். அக்கறை இல்லாம போகாது. ஆமேன். சரி, ஃபர்ஸ்ட் பாயிண்ட புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா படிப்போம். 2வது பாயிண்ட் சொல்லி முடிச்சிடலாம். இப்ப பார்க்கணுங்கிற தவிப்பு எனக்கு இருந்தும் அவரை எனக்கு காட்டல அப்படின்னா இப்படி சொல்றது கரெக்ட். எனக்கு தவிப்பு இருக்கு சாமி, பட் அவரு காட்டலையே. ஓகே, அவர் கேட்கற இல்லை, போறது கரெக்ட். நம்பர் 2, அவரை பார்க்கணுங்கிற தவிப்பு என்னட்ட இல்லை. இப்ப அவர்கிட்ட பார்க்கணும், அவரை பேசணும், அவரை புகழணும், வேதத்தை படிக்கணும், அவரை பத்தி பேசணும், ஜெபிக்கணும், அவருக்கு ஊழியம் செய்யணும், மக்களை இது மேண்ட தவிப்பே இல்லை சாமி. 2 தவிப்பு இல்லை. முதல்ல என்ன இருந்துச்சு? தவிப்பு இருந்துச்சு, யாரு காட்டல, அவர் அதை ஃபுல்ஃபில் பண்ணல. அப்பெல்லாம் என்ன சொல்லணும்? ஓகே, உங்களுக்கு கேட்கறலாம், என்ன செய்ய முடியும் சாமி, விடுங்க சொல்லிட்டு போறது நல்லது, கரெக்டு. இப்ப 2வது, எனக்கு இப்ப தவிப்பு அந்த மாதிரி இல்லை, ஒரு ஏக்கம் ஒரு தவிப்பு எதுவும் இல்லை.
இல்லாம இருந்து ஆனா தவிப்பு இருக்கணும்ட்டு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பாயிண்ட். அப்படி ஒரு ஆசை இருக்கணும், நமக்கு இல்ல. தப்பு இது. கொடி சத்தியம் தப்பு தான். பைபிள் படிக்கணும் தான், அதான் கரெக்டு. ஆசை இருக்கணும், படிக்கணும். இந்த தவிப்பு, ஏக்கம், ஆசை இதெல்லாம் எனக்கு இருக்கணும்ட்டு நினைக்கிறேன். இப்படி இல்ல, ஆனா என்ன செய்யறேன்? முதல்ல இருக்கு, அவர் நிறைவேற்றல. இப்ப அப்படி ஒண்ணே இல்லைன்னுட்டேன், ஆனா இருக்கணும்னு நினைக்கிறேன். இருக்கணும்னு நினைக்கிறேன், இருக்குன்னு நினைக்கிறேன், விரும்புறேன். அப்படின்னா அப்படி விரும்பியும் அந்த ஏக்கத்தை, அந்த விருப்பத்தை, அந்த சீடை, அந்த சப்ளோனை அவர் நமக்கு தரல அப்படின்னா அப்பயும் ஓகே, அவர் கேட்கற நம்ம என்ன செய்ய போறது சரி. போறது சரி. இதெல்லாம் அன்றாட இந்த ஜெப வாழ்க்கையில புரிஞ்சுக்கணும். அவரை பின்பற்றுகிற வாழ்க்கையில உண்டாகிற தொய்வுகள், சோர்வுகளுக்கான சப்ஜெக்ட். தொய்வுகளை, சோர்வுகளை, ஒரு ஷோவை எப்படி நம்ம ஜெயம் கொள்ள முடியும், எப்படி மேற்கொள்ளணுங்கிற டாபிக் இது. எப்படி சோர்விலையும் அவரை பின்தொடர்வது எப்படி? அவர் காட்டல, ஆனாலும் அவரோட பயணிக்கிறது எப்படி? அந்த மாதிரி காட்டணுங்கிற விருப்பம் இல்லை, ஆனா இருந்தா நல்லதுன்னு தான் எனக்கு தோணுது, இருக்கணும் தான். அப்படின்னு இருந்தாலும் எப்படி தொடர்ந்து அதுல பயணிக்கிறது, எப்படி கால் எடுத்து வைக்கிறதுங்கிறதுக்கான டாபிக் இது. அவரை விட்டு போகாம எப்படி கொடியே பயணிக்கிறது, செடி நம்ம நினைக்காம திரும்ப திரும்ப கொடியாவே இருக்க பழகிறது எப்படி? இந்த நேரத்துல நம்ம கொடியாதான் ரோல் பண்ணி ஆகணும், செடியா போகக்கூடாது. இந்த நேரத்துல அவர் அவரைத்தான் சார்ந்துக்கணும், திரும்ப திரும்ப நம்மளும் சார்ந்துட போயிடக்கூடாது. எப்படி அவர் எனக்கு காட்டலாம் கூட அவரை கோச்சிக்கிட்டு வெளியே போயிடக்கூடாது, வெயிட் பண்ணணும், அவர் விட்டு வெளியே போகக்கூடாது. இந்த மாதிரியான பழக்கங்களை தேவன் நமக்கு ஏற்படுத்துறதுக்கு தான் இவ்வளவு வேலை பண்ணுவார். பழகிப்படுத்திட்டே இருப்பாரு. எண்டு வரைக்கும் ஏதோ ஒரு விஷயத்த பழகிட்டு நம்ம சாவோம். நிறைய விஷயத்த பழகாம இருப்போம். ஆனா சாகர நிமிஷத்தை கூட உன்னை பழகிட்டு அப்படி சாவோம். சாக கூட பழகிட்டு தான் சாவோம். ஓ, இதுதான் சாவா? ஓகே, சரிங்களா? சரி, இது பெரிய டாபிக் தான், போகும், முடிச்சிடலாம். இப்போ கொடி சத்தியத்தை நீங்கள் ஆண்டவர் டீல் பண்ணியிருக்கிறாரு மட்டும். அதுக்கு ரிலேட்டடான அந்த கொடியினுடைய ரோல் எப்படி அமையணும், செடியை டிபெண்ட் பண்ணும்போது கொடியினுடைய ரோல் எப்படி இருக்கணும், செடி செய்ய வச்சத்தான் கொடி செய்ய முடியும்ட்டு கொடி புரிஞ்சு போச்சுன்னா, அப்போ இந்த மாதிரி நேரங்களில் கொடியினுடைய ஆக்ஷன் எப்படி இருக்கும், இப்படி இருக்கணும். இப்படி இருந்துச்சுன்னா நாம கொடி தான் அப்படிங்கிறத நாம அக்செப்ட் பண்ணிட்டோம்னு அர்த்தம். ஆமென்.